வணக்கங்கண்ணு, இது தஞ்சாவூர் மண். என்னடா ஒரு வாரமாக வீடியோ போகலன்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப வருத்தமான விஷயம். ரொம்ப பிஸியாக ஆகிட்டேன். ஆமாங்க, நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். அந்த வேலையில் இருந்ததுனால நம்மளால் வீடியோ எதுவும் எடிட் பண்ண முடியல. அதனால் தொடர்ந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம வீடியோ போட முடியல. அதுக்கு ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி வெரி சாரி. நம்ம வீடியோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ ரொம்ப புதுமையான வீடியோ. ஆமாங்க, ஈரோடு இரவு சந்தை திங்கட்கிழமை ஈவினிங் 3 மணிலேருந்து அடுத்த நாள் மதியம் வரையும் இருக்கும் இந்த மண்டே மார்க்கெட்டு. இங்கே வந்து நீங்கள் ₹1 நீங்கள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகலாம். பணக்காரன், ஏழை எல்லாருக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் இங்கே இருக்குது. அதான் ₹1 நம்ம ட்ரெஸ்ஸு இங்கேருந்து எடுத்துகிட்டு போகலாம். அவ்வளோ கும்பல், செம்ம சூப்பராக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம பட்டாப்பட்டி, நம்ம தாத்தா போட்டிருந்தால பட்டாப்பட்டி அன்றாயிலேருந்து எல்லாமே இந்த கடையில் இருக்குது. பட்டுப்புடவை கூட நீங்கள் ₹100 எடுக்கலாங்க. அப்படியே நம்ம உள்ள சந்தைக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. இது நம்ம வீடியோ எடுக்கும்போது மிட் நைட்டு 1:45. ஆமாங்க, இந்த வீடியோ எடுத்தது 1:45. ஆனால் பார்த்தா அப்படி தெரியலங்க. ஜேன்னு கும்பல். ஃபஸ்ட்டு நம்ம போனவுடனே அப்படியே வீட்டுக்காரம்மாவுக்கு 2 நைட்டியை தூக்கிடலான்னு சொல்லிட்டு அவரை லைட்டாக வீடியோ எடுத்தலான்னு சொல்லிட்டு அந்த அண்ணன்ட்ட கேட்டால், அந்த அண்ணன் எனக்கு கூச்சமாக இருக்குது தம்பி, நானும் எடுக்க முடியாது, அப்படியே உள்கடையிலலாம் போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க, வீடியோ எடுங்க, ஏகப்பட்ட பேர் வீடியோ போட்டிருக்காங்க, நீங்கள் புதுமையாக போடுங்கன்னு நம்மளுக்கு ஒரு அறிவுரை கொண்டாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே நின்றுட்டுருக்கார் பார்த்தீங்களா கம்பீரமாக. எவ்வளோண்ணே, ஹோல்சேலில் கேட்குறீங்களா ரீட்டெயிலில் கேட்குறீங்களா அப்படின்னாரு. இல்லை நான்லாம் அது இருக்கலாம், இல்லை நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு தானே அப்படின்னு. 2 நைட்டி ₹150 எடுத்துகிட்டு போங்க அப்படின்னாரு. நைட்டியோட குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், ஷாலெலாம் பார்த்திங்களா, பேக்கெட்டே ₹100 தாங்க. டிசைனர் ஷாலு ₹200. அவர் ஒரு பேக்கெட்டில் 8 ஷால்லேருந்து 12 ஷால் வரை இருக்கும். நீங்கள் பார்க்குற இந்த வேஷ்டி ₹50 தான். எவ்வளோ? இந்த வேஷ்டி ₹50 தான். ஒரு குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கணும், ஒரு அனாதை இல்லத்துக்கு வாங்கி கொடுக்கணுன்னா அவங்க அதிக காசு கொடுத்து வாங்கணுங்கிற அவசியமே இல்லை. இங்கே குவாலிட்டி நல்லாயிருக்கும், குவான்டிட்டியும் சூப்பராக இருக்கும். அங்கே பாருங்கள், ஜேன்னு மக்கள் கூட்டம். அதாங்க உள்ளாடிலேருந்து வெளியாட வரைக்கும் இந்த ஈரோடு சந்தையில் எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குங்க. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. இங்கெல்லாம் வந்து பிராண்டட் ஐட்டங்கிறதுலாம் நீங்கள் தேடி பிடிச்சி வாங்க தேவையில்லை. எல்லாமே பிராண்டட் ஐட்டம், எல்லாமே ஸ்டிக்கரிங் தான் ஒட்டியிருக்கும். அங்கே பாருங்கள், ஜேன்னு கும்பல். கிட்டத்தட்ட ஒரு 2500 கடை இருக்குமா. இது மாதிரி 3 இடத்துல இரவு சந்தை ஈரோட்டில் போட்டிருக்காங்க. மண்டே மார்க்கெட்டு அப்படியே பகலில் நடந்து போகிற மாதிரியே இருக்குது. எந்த ஒரு கலைப்பும் கிடையாது. இங்கே பார்த்தீங்களா, இங்கே பார்க்குற சாரீஸு, போர்வை, கர்ச்சீஃபு ஒரு பாக்கெட்டில் 5 இருக்கும். அது அப்படியே ₹50 தான். இதே கர்ச்சீஃபை நீங்கள் ஏசி போட்டு ஒருத்தர் விளம்பரப்படுத்தி அந்த கடையில் நீங்கள் போய் வாங்குறது வந்து ஒரு கர்ச்சீஃபோட ₹80 இருக்கும். அப்படியே தாத்தா சொன்னார், என் பையன் அந்த 1:45 இருந்தாலும் அவன் நான் வீடியோக்காக நானும் வரேன்ப்பா அப்படின்னா, இந்த ஜட்டியோட ரேட்டு, ஒரு ஜட்டியோட ரேட்டு ₹10 தான். அப்படியே என் பையனுக்கு ஒரு 10 ஜட்டியை எடுத்தாச்சு. கலராக அவனுக்கு பிடிச்சதை எடுத்து கொடுனே. அந்த அண்ணன் சூப்பராக இருங்க, தம்பிக்கு ஏற்ற மாதிரி 10 கலரில் 10 ஜட்டி எடுத்துகிட்டு போட்டலான்னு சொல்லி சொன்னார். அப்படியே அந்த ஜட்டி ₹10 தாங்க. இதே கடையில் ஸ்டிக்கரை ஒட்டி வேறு மாதிரி கொடுத்தா ₹80 வாங்குவோம். இவங்கள்ட்ட தயவு செய்து பேரம் பேசி வாங்காதீங்க. அப்படி பேரம் பேசி வாங்குற மாதிரி தான் நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க, வியாபாரம் பண்ண போகிறீங்கன்னா அப்போதைக்கு பேரம் பேச தேவையில்லை. அவங்களே நீங்கள் கனவுலே நினைக்காத விலைக்கு அவங்க பொருளை கொடுப்பாங்க. அப்படியே மலையாக குமிச்சு வச்சுருந்தாங்க. ட்ரெஸ்ஸு எப்படி மலையாக குமிச்சு வச்சுருந்தாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் இது மாதிரி ஒரு இடத்த பார்க்குறேன். துணிக்கு இவ்வளோ பெரிய சந்தை 3 இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 1500 2000 கடை போட்டுப்பாங்கன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்படியே இந்த டிஷர்ட் விற்கிற அக்காட்ட போய், தம்பி சைஸுக்கு ஒரு டிஷர்ட் கொடுங்க, 9 to 10 இருக்குப்பா, பார்த்துக்க, ஒரு டிஷர்ட்டோட ரேட்டு ₹30 $80 வரைக்கும் தான் அப்படின்னாங்க. சரிக்கா, நீ இவனுக்கு பார்த்து ஒரு 5 டிஷர்ட் எடுக்க அப்படின்னு. இல்லை தம்பி சைஸுக்கு இப்போதைக்கு 2 தான் இருக்குது, எல்லாமே விற்று போச்சு, நீங்கள் காலையில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப டிஸப்பாயிண்டட் ஆயிடுச்சு. அப்படியே என் பையனுக்கு பிடிச்ச ஒரு டிஷர்ட் 2 டிஷர்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பியாச்சு. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம். அப்பா, இங்கே இருக்க எல்லா கடையும் நம்ம வீடியோ எடுத்துட்டோம்ப்பா. நம்ம சப்ஸ்கிரைபுக்காக என் பையன் சொல்ல, ஓகேப்பா உன்னோட ஆசையை நிறைவேற்றலான்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படியே ஒவ்வொரு கடையாக போய் நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பித்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த துண்டுங்க, இந்த துண்டோட ரேட்டு ₹20 தான். அப்படியே நம்ம அதில் ஒரு 2 துண்டை வாங்கியாச்சு. நானே சுற்றிக்கலாம். ஆமாங்க, நானே சுற்றிக்கலாம். என் பையனுக்கு ஒரு 2 துண்டு எடுத்தாச்சு. எனக்கு இவங்க வியாபாரம் பண்ணும்போது என்ன ஒரு மனசுக்குள்ளே எனக்கு தோணுச்சுன்னா, யார் மேலேயும் நம்பிக்கை வச்சிடாதீங்க, உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை வச்சு ஒருத்தரை, அது சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நம்பிக்கை வச்சு ஒரு உதவியை செஞ்சுட்டு அதை சொல்லி காமிக்கிற மாதிரி சில விஷயம் பண்ணுவாங்க.
அது ரொம்ப மனத்தை ஹர்ட் பண்ணும். நம்மளால் இயலாமைக்கு நம்மள்ட்ட அவங்கள சார்ந்து தான் நிற்கணுங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப மனசை வலிக்குதுங்க. இங்கே பாருங்கள், இந்த பட்டாப்பட்டி ட்ராயர் நம்ம தாத்தா அப்பாக்கெல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த ட்ராயர் ரேட்டு வெறும் 30 ரூபா தான். அவ்வளோ திக்னஸாக இருந்துச்சு. அழகாக அதை வீடியோ போட்டு நம்ம வீடியோ எடுக்கலான்லாம் தோணுச்சு. நம்ம போட்டால் ரொம்ப அசிங்கமாக இருக்குவேன்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்தா பனியனு, ஜட்டி, கர்ச்சீஃப் கடை, இது மாதிரி ஒவ்வொரு கடையும் ஒரு 100 பிரான்ச்சஸ் வச்சுருக்க மாதிரி அவ்வளோ இதாக இருக்கும். கர்ச்சீஃபு சூப்பராக இருந்துச்சு. அவர் கையில் வச்சுருக்க கர்ச்சீஃபு 80 ரூபா தாங்க. அதில் கிட்டத்தட்ட 10 கர்ச்சீஃப் இருக்குங்க. நீங்கள் போகும்போது எவ்வளோ நாள் வாங்கிட்டு போங்க தம்பி, மொத்த கொள்முதல்லாம் இன்னும் கம்மியாக தரேன் அப்படின்னாங்க. என் பையன் சோர்வடைஞ்சிட்டானான்னு பார்த்தேன். இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அவனை கூட்டிகிட்டு நடந்திருப்பேன். நைட்டு 1:45. இதை பார்த்தா எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. எல்லாமே சப்ஸ்கிரைபருக்காக தான் இந்த பேண்ட்டு காமிக்கிறாங்க பார்த்தலாம். இது 40 ரூபா தான். அவ்வளோ திக்காக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதில் ஒரு 2 பேண்ட்டை என் பையனுக்கு எடுத்தாச்சு. எல்லாமே அவனு, அதாவது இங்கே குழந்தைகளுக்கு, லேடிஸுக்கு, பெரியவங்களுக்கு வந்து வேஷ்டி, சட்டை எல்லாமே எடுக்கலாங்க. நீங்கள் எதுவுமே இல்லாமலாம் இல்லை. கச்சி வேஷ்டிலேருந்து கரை வேஷ்டி வரை நீங்கள் எடுக்கணுமா, இந்த ஈரோடு சந்தைக்கு ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இது எந்த கடையும் நான் ப்ரொமோட் பண்ணலை. அப்படியே போனதுக்கப்புறம் பட்டு சேரீ செக்ஷனுங்க. இந்த சேரீயெல்லாம் 100 ரூபாயில் ஆரம்பித்து 800 ரூபா வரைக்கும் இந்த கடையில் இருக்குங்க. 100 ரூபாய்க்கு சேரீயோட குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆமாங்க, நீங்கள் மொத்தமாக வாங்கி விற்கிறதா இருந்தாலும் சரி, யாருக்கும் கிஃப்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுத்தீங்கன்னா அது 100 ரூபா சேலைன்னே சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம், ஒவ்வொரு தினுசாக இருந்துச்சு. உனக்கு என்ன நடக்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிறியோ அது மற்றவங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு அவ்வளோதான். நான் இப்போ ஒரு சேரீ கையில் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த சேரீயோட ரேட்டு 120 ரூபா தான். அவங்களோட வேலைப்பாடு எவ்வளோ, அதுக்கு 120 ரூபா கொடுக்கலாமெல்லாம் யோசிக்காதீங்க. தாராளமாக கொடுத்து வாங்கலாம். அவ்வளோ குவாலிட்டியாக இருந்துச்சு. சில பேர் அந்த இடத்துல ஏமாத்துறவங்க இருக்க தான் செய்வாங்க. 100% யாரையுமே திருப்திப்படுத்த முடியாது. யாருமே உண்மையாக இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மனப்பாங்கு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. அப்படியே நம்ம போனோன்னே ஒரு பையன் ரொம்ப சோர்வாக அந்த துணி மலைக்கு மேலே, துணி குவியல்னு சொல்ல முடியாது, துணி மலைக்கு மேலே அப்படியே அவன் ரொம்ப டயர்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தான். அப்படியே இங்கே பாருங்கள், டிஷர்ட்டு இதெல்லாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த பட்டு வேஷ்டியோட ரேட்டு 135 ரூபாங்க. அது துண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, துண்டோட ரேட்டு வெறும் 45 ரூபா. இதான் சொல்லலை, கச்சி வேஷ்டிலேருந்து கரை வேஷ்டி வரைக்கும் இங்கே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக எடுக்கலாம். அது வியாபாரம் பண்ண வரீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு அல்டிமேட்டான பிளேஸு. ₹1 நீங்கள் இங்கே ட்ரெஸ் எடுக்கணுமா, ஈரோடு இரவு சந்தை வாங்க. மண்டே நைட்டு செம்ம சூப்பராக இருக்கும். வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால யாரும் வெளியில் போய் சுற்ற வேண்டாம். நிறைய தண்ணி எடுத்துக்குங்க. அது ஹெல்த்துக்கு ரொம்ப 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 நல்லது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸு இதுவும் அங்கே தராங்க. இது எப்படின்னா செட் 75 ரூபாயிலேருந்து ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ் தராங்க. அதே மாதிரி மஞ்சள் கலரு, பச்சை கலரு, சிவப்பு கலரு, வெள்ளை கலரு, ஊதா கலரு, எல்லா கலர்லேயும் இருந்துச்சுங்க. டிரைவர்ஸுக்கு தேவையான எல்லா யூனிஃபார்ம்ஸ் இருந்துச்சு. நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். எல்லாரும் மறக்காம பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.